ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யூரோப் வெஜிடேரியன் ஃபுட் ட்ராவல் வீலாகில் நம்ம நெக்ஸ்ட்டு சுவிட்சர்லாண்டுக்கு அப்புறம் பார்க்க போகிற இடம் ஜெர்மனியில் நான் என்னோடய ட்ரிப்பை 2 நாளைக்கு தான் வச்சுருந்தேன். இது ரொம்ப ஷார்ட் ட்ரிப். ஸோ நான் ட்ராவல் பண்ண ரூட்டில் என்னெல்லாம் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஜெர்மனிக்கு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சுவிட்சர்லாண்டை முடிச்சுட்டு அப்புறம் ட்ராவல் ஆரம்பித்தோம். நான் ஃபஸ்ட்டு போன இடம் பிளாக் ஃபாரஸ்ட். எங்கள் பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு குக்கு கிளாக் ஷோரூம் இருந்தது. அந்த ஷோரூமில் ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். இங்கே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வெஜிடேரியன் ஃபுட் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டோட சாம்பிள் காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட வெஜிடேரியன் மீல். இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு சவுத் இண்டியன் மீல் மாதிரி இருக்கும். இதில் ரைஸ், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் மாதிரி போட்டு ஒரு பொரியல், ப்ரோக்கோலியில் ஒரு கட்லெட் நல்ல முறுமுறுன்னு இருந்தது. அண்ட் இவங்க எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் யூஸ்வலாக பீஃபோட ட்ரேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஹோட்டலில் இல்லை அப்படின்னாங்க. இதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதோட டேஸ்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உப்பு கிடையாது, காரம் கிடையாது, ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. ரொம்ப பிளாண்டாக இருக்கும். நம்ம தான் வந்து உப்பையும் காரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு பெப்பர், சால்ட், கெச்சப் இதெல்லாம் போட்டு உப்பேத்திடலாம். ஸோ நம்ம லஞ்ச் இந்த சிம்பிள் மீலோட முடிஞ்சுது. இது முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷனே இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். இந்த இடத்துல தான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தால் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்டே ஆகணும். ஸோ நான் வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் பண்ணேன். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது, ரொம்ப கம்மி சுகர் தான், க்ரீம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இதில் செரி ஆல்கஹால் சேர்ப்பாங்க. நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இது சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுக்கும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் ஜீரணம் பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் திருப்பி சுற்றும் போது நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் இருந்தது. ஃப்ரூட் ஷாப்ஸில் கண்டிப்பாக இங்கே ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ், ப்ளூபெரிஸ்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு மறுபடியும் ரூமுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ரூமுக்கு சுமாராக 2 to 3 hours ஆஃப் ட்ராவல். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறைய கிடைக்கும். அதை வாங்கிட்டு போயிடுங்க. சிப்ஸு, கிப்ஸ்க்கெலாம் பதில் இது ரொம்ப சேஃப். இப்போ ஹோட்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் டின்னருக்கு அதே மாதிரி சப்பு தான் சாப்பாடு இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெளியில் போய் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஃபாலோவர் ஃப்ரெண்ட் அர்ச்சனா அப்படிங்கிறவங்க என்னை பார்க்க வரட்டுமான்னு கேட்டாங்க. தாராளமாக வரலாமே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர சொன்னேன். ஹலோ அர்ச்சனா. ஹாய் நீரஜா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்ம இப்போ ஜெர்மனியில் இருக்கோம். நீங்கள் நாட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். நீஸ் கிச்சன் நீரு வந்து தனியாக வந்திருக்காளா இல்லாட்டி கூட குடும்பத்தோடு வந்திருக்காளா? கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த ப்ரூஃபை நீங்கள் தான் வந்து இதை உடைக்கணும். நீரும் தனியாக தான் வந்திருக்காங்க. நீருவை தேடி நாங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் ஜெர்மனிலே இருக்கிறதுனால ஜெர்மனியில் பார்க்க வந்திருக்கோம். அவங்க இங்கே ஒரு நைட் ஹால்ட் பண்ணுறாங்க. ஸோ வி பிளான் தட் வி மீட். ஆனால் நான் தனியாக தான் வந்திருக்காங்க சொல்லிடுங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. நீரு தனியாக தான் வந்திருக்காங்க. 100% நான் அதுக்கு கேரண்டி. இவங்க என்ன நியர்பை சூப்பர் மார்க்கெட் கூட்டின்னு போனாங்க. இந்த ஊரை பொறுத்த மட்டும் இந்த ஊர் பாஷை தெரிஞ்சால் ரொம்ப கம்ஃபர்டபுள். தெரியலனா கொஞ்சம் திக்குமுக்கு ஆடணும். பட் இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால எனக்கு அந்தளவுக்கு சிரமமாக தெரில. அங்கே போயிட்டு நிறைய ரெடிமேட் சாலட் அண்ட் லஞ்ச் பேக்ஸ்லாம் இருந்தது. நிறைய வெஜிடேரியன், வீகன் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இவங்க வந்து எனக்கு ஒரு வெஜிடேரியன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் டின்னர் மட்டும் வாங்கல, இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணோம். ஷாப்பிங்க்கு தனியாக ஷாப்பிங் வீலாக் போடுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த போர்ஷனை தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு செப்பரேட் வீலாக போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டின்னரை வாங்கிட்டு ரூமுக்கு வந்து அன்னியோட கதை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டலே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. எங்கே போனாலும் அதே ரொட்டி, அதே வெண்ணெய் தான். ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் புதுசாலாம் காமிக்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் இந்த என்டையர் ட்ரிப்புமே உங்களுக்கு திருப்பி இதே பிரேக்ஃபாஸ்ட் தான் காமிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போன இடம் கொலோன் சர்ச். மேபி என்னோட ப்ரொனவுன்சியேஷன் ராங்காக இருக்கலாங்கிறதுனால நான் வந்து ஸ்க்ரீனில் எழுதிடுறேன். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு தான் போனோம். அங்கே நம்ம ஃபாலோவர் ஃப்ரெண்ட்ஸ் ரவிதா, மோகனா, கணேஷ் இவங்கெல்லாம் வந்து பார்க்க வந்தாங்க. கம்ப்ளீட்டாக இந்த இடத்த அவங்க தான் சுற்றி காமிச்சாங்க. இன்ஃபேக்ட் இந்த என்டையர் ஏரியாவுக்கு இவங்க தான் என்னோட கைடு. So I have a guide today, Ravita, who is going to explain me about this place. Yes, Ravita, please go ahead. Free guide service for me today. நான் சூஸ் பண்ண ட்ரிப் வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஈஸி ட்ரிப். ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அகாமடேஷன் மட்டும்தான் முன்னாடியே புக் பண்ணேன். மீதியெல்லாம் வந்து நம்மளே தான் சுற்றி பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல அவங்க ட்ராப் பண்ணுவாங்க, நீங்களே ரிசர்ச் பண்ணி நீங்களே அதை பற்றி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இவங்க 3 பேர் இருந்ததுனால எனக்கு இந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சுது. இடம் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற ஃபேமஸ் பாத்ரூம் ஷாப்ஸ்க்கு எங்களை கூட்டின்னு போனாங்க. Ravita, where are you taking and spoiling me? We are not spoiling, you are spoiling us. இங்கே வந்து நாங்கள் வந்து WMF
அப்புறமா ஜுவில்லிங், இது 2 இடத்துக்கும் போனோம். இந்த போர்ஷன் ஆஃப் வீடியோ வந்து நம்மளோட ஷாப்பிங் விலாகில் வரப்போகுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுனால தனியாக பிரித்து வச்சிட்டேன். ஸோ பாத்திர கடைலாம் நல்லா பார்த்துட்டு லஞ்ச் வாங்கலாம் அப்படின்னா லஞ்ச் இவங்க வாங்க விடல. ஏன்னா இவங்க வீட்டிலேருந்தே லெமன் சேவெல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த ஏரியாவில் நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. அட்லீஸ்ட் ஒரு பர்கர் ஒரு கடையில் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு வீகன் ஷாப் கூட பார்த்தேன். சர்ச் பக்கத்தில் நீங்கள் நடந்து போனாலே உங்களுக்கு டீசெண்டாக வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். முக்கால்வாசி பர்கர் தான் கிடைக்கும். இந்த இடத்த சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் போகிறோம். அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ஒரு 4 to 5 hours ஆகும். ஸோ அந்த டைமில் நம்மளோட லஞ்ச் வந்து பஸ்லேயே முடித்தோம். நம்ம ரவிதா பண்ணி கொடுத்த சூப்பரான லெமன் சேவை வாய்க்கு அவ்வளோ அமிர்தமாக இருந்தது. என்ன மற்றவங்களாம் ரொட்டி காய்கறி வச்சு சாப்பிட்ற சாண்ட்விச்சுக்கு நடுவில் இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஃப்ளேவரோட லெமன் சேவை வந்தால் நம்ம கொஞ்சம் பதுக்கி வச்சு சாப்பிட்ணும். மற்றபடி என்னோட லஞ்சுக்கு நான் பெருசாக சிரமப்படவே இல்லை. பட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே வெஜிடேரியன் பர்கர் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக அவைலபிள். அவ்வளோதான் நம்மளோட குட்டி ஜெர்மனி வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் வீலாக் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் உங்களை ஆம்ஸ்டர்டாம்லேருந்து சந்திக்கிறேன். யாரெல்லாம் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் ஜெர்மனியில் என்ன அவைலபிள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.